எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாத வியாதி உங்களுக்கு இருக்கா? இனிமேல் இது சரியாகும்னு நம்பிக்கை உங்களுக்கே இல்லையா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏசப்பா கலிலேயா கடற்கரையில் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே இருந்த சர்ச்சில் இன்சார்ஜாக இருந்த ஒருத்தர் வேகமாக ஏசப்பா காலில் வந்து விழுந்து, ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணு சாக கிடக்கிறா, அவளை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அழுது புலம்புனார். சாக கிடக்கிற பொண்ணு எப்படி பொழைச்சிக்குவா? ஏசப்பா வீட்டுக்கு வந்தால் சரியாயிடுமா அவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? மக்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக ஏசப்பாவோட அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அந்த ஊரில் 12 வருஷமாக வியாதியாக இருக்கிற ஒரு பொண்ணு ஏசப்பா இந்த பக்கமாக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு 12 வருஷமாக இரத்தப்போக்கு இருக்குது. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பார்த்துட்டா, எவ்வளவோ மருந்து எடுத்துட்டா, ஆனால் அவளுக்கு அது சரியாகலை. ஏசப்பா இந்த பக்கம் வராங்க, அவரோட ட்ரெஸ்ஸை தொட்டாலே போதும் எனக்கு குணமாயிடும் அப்படின்னு அவன் நம்பினான். ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டால் எப்படி குணமாகும்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் அவளுக்கு ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டதுமே குணமாச்சு. அவள் குணமானது ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டதுனால இல்லை, ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டால் குணமாகும்னு நம்பினதுனால. இந்த பொண்ணு மாதிரி தான் அந்த சிறுமியோட அப்பாவும் நினச்சாரு. ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தால் போதும், என் பொண்ணு சரியாயிடுவான்னு நம்பினார். அவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு இறந்துட்டான்னு வந்து சொன்னாங்க. இனிமேல் ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏசப்பா, உனக்கு இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாத, வா போகலாம் அப்படின்னு சொன்னார். அவங்களும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் எல்லோரும் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. ஏசப்பா அவங்கள பார்த்து, நீங்கள் ஏன் அழுகுறீங்க, அவள் இன்னும் சாகலை, அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார். உடனே எல்லா மக்களும் சிரித்தாங்க. இறந்து போன ஒரு பொண்ணை போய் தூங்குறான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. கடவுள் எல்லாரையும் வெளியே அனுப்புனார். சிறுமியோட ரூமுக்கு போய் மகளை எந்திரிச்சு நட அப்படின்னு சொன்னார். அவளை எந்திரிச்சு நடந்தா. வீட்டில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது நம்பிக்கை மட்டும்தான். ஏசப்பா வீட்டுக்கு வந்தால் போதும், என் பொண்ணு எந்திரிச்சிருவா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா நம்பினார். ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டால் போதும் எனக்கு குணமாயிடும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்பினான். 2 பேருக்குமே அவங்களோட நம்பிக்கையால் தான் அவங்க நினச்சது கிடச்சிது. நீங்களும் நம்புங்க, உங்கள் வியாதி குணமாகும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.